திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பூவின் மணத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய ஜீவனில் மெல்ல நீள்வாயுவும் கூவிய வீழும் குறிக்கொண்ட போதே. திருச்சிற்றம்பலம். பூவின் மணத்தை பொருந்திய வாயுவும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். திருமந்திரத்தில் பிராணாயாமம் அல்லது வாயு தாரணை என்று கூறுவோம். அப்படிப்பட்ட வாயு தாரணை தொடர்பான பகுதியில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. ஒரு மலரின் மனம் எவ்வாறு காற்றில் பரவி உலகெங்கும் செல்கிறதோ அதே போல் நம் உடலில் உள்ள உயிர் சக்தி, அதாவது வாயு, எவ்வாறு இயங்குகிறது என்பதை திருமூலர் இதில் விளக்குகிறார். பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும். ஒரு பூவிற்கு மனம் மறைந்திருக்கிறது, நாம் நுகர முடியும், ஆனால் பார்க்க முடியாது. அந்த காற்றானது, வாயு இருக்கிறது, அந்த மனத்தை தன்னுள் ஏந்தி கொண்டு வெளியே வருகிறது. பூ வேறு மனம் வேறு என்றாலும் காற்றானது இரண்டையும் இணைத்து எடுத்து செல்கிறது. தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் அவ்வாறு மனம் ஏந்திய காற்று என்னாகிறது, எங்கும் பரவி விடுகிறது. அந்த நறுமணத்தை என்ன செய்கிறது, உலகறிய செய்கிறது. அப்படி உலகறிய செய்வது போல மேவிய ஜீவனில் மேல நீள்வாயுவும், இந்த உடலில் பொருந்தியுள்ள ஜீவன் எது, ஆன்மா, இயங்குவதற்கு அதற்கு மேலாக நீண்ட மூச்சுக்காற்றானது எது, பிராணவாயு, ஆதாரமாக இருக்கிறது. கூவி அவிழும் குறிக்கொண்ட போதே. யோக பயிற்சியால், அதாவது யோக பயிற்சி செய்கிறோம் அல்லவா, அந்த யோக பயிற்சியால் மூச்சினை ஒரு குறிப்பிட்ட இலக்கில் குறி என்று கூறுகிறார். நிறுத்தி பழகும்போது அந்த வாயுவானது என்ன ஆகிறது, உள்ளே ஒடுங்கி ஆன்மாவை மூடியிருக்கும் கட்டுகளை அவிழ்த்து பேரொளியை காண செய்கிறது. இந்த பாடலில் திருமூலர் உயிரும் மூச்சும் எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை ஒரு அழகான உவமை மூலம் நமக்கு விளக்குகிறார். பூவும் மனமும் என்ற உவமை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். பூ என்பது என்ன, நம்முடைய உடல். மனம் என்பது நம் ஆன்மா. காற்று, வாயு என்பது நம் மூச்சு. மூன்று இருக்கிறது, உடல் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, வாயு இருக்கிறது, அதாவது மூச்சு இருக்கிறது. அதாவது பூ என்பது உடல், மனம் என்பது நம்முடைய ஆன்மா, வாயு என்பது நம்முடைய மூச்சு. பூவிற்குள் மனம் இருந்தாலும் காற்று வீசினால் ஒழிய அந்த மனம் வெளியே தெரியாது. அதுபோல உடலில் ஆன்மா இருந்தால் கூட பிராணவாயு, அதாவது மூச்சு சரியாக இயங்கினால் மட்டுமே அந்த ஆன்மாவின் ஒளி அல்லது ஆற்றல் வெளிப்படும். குறிக்கோடல் என்பது இங்கே யோக பயிற்சியை குறிக்கும். நாம் சாதாரண நிலையில் விடும் மூச்சு வீணாக வெளியே போகிறது. ஆனால் அதை முறைப்படுத்தி பிராணாயாமம் செய்கிறோமே, அப்பொழுது இவ்வளவு வைக்க வேண்டும், இவ்வளவு வெளியில் விட வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா, அந்த மூச்சை முறைப்படுத்தி புருவமதியிலோ அல்லது உச்சி குழியிலோ நிலைநிறுத்தும் போது அது ஆன்மாவை மறைத்திருக்கும் மாயை என்னும் முடிச்சுகளை அவிழ்த்து விடுகிறது. இது ஒரு கதையை நாம் கேட்டால் நமக்கு புரிந்துவிடும். ஒரு முறை ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான். என்ன கேட்டான், சுவாமி, இறைவன் எங்கும் தான் இருக்கிறார் அல்லவா, அவர் ஏன் எனக்கு தெரிவதில்லை என்று கூறுகிறான். அவர் கேட்கிறான். அதற்கு அந்த குரு என்ன கூறுகிறார், ஒரு பூவை காட்டி இதன் மனம் உனக்கு தெரிகிறதா என்றார். சீடன், இல்லை, அருகில் சென்றால்தான் தெரிகிறது என்றான். குரு சொன்னார், காற்று வீசும்போது அந்த மனம் தானாக உன்னை தேடி வரும். அதுபோல உன் மூச்சுக்காற்றை நீ சீராக கையாண்டு யோக நிலையில் இருந்தால் உனக்குள் இருக்கும் இறைத்தன்மை தானாக வெளிப்படும். இந்த கருத்தையே திருமூலர் கூவி அவிழும் என்கிறார். அதாவது மூச்சுக்காற்றை வசப்படுத்தினால் அது நம்மை அறியாமையிலிருந்து விடுவித்து முக்தி நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதாகும். சுருக்கமாக என்ன விளக்குகிறார், காற்று இல்லை என்றால் மலரின் மனம் வெளிப்படாது அல்லவா, அதுபோல முறையான மூச்சு பயிற்சி, வாயு தாரணை என்று கூறுகிறோமே, அந்த மூச்சு பயிற்சி இல்லை என்றால் ஆன்மாவின் முழு ஆற்றலையும், அதாவது இறைவனையும் ஒருவன் உணரவே முடியாது என்று முடிவாக இறுதியாக கூறுகிறார்.
பூவின் மணத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய ஜீவனில் மேல நீள் வாயுவும் கூவி அவிழும் குறிக்கொண்ட போதே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.